ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் டிசிக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், கிராண்ட் லீக்குக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்காக எடுக்கணும், ரிஸ்காக லீவ் பண்ணணும், இன்னிங்ஸ் வைஸ் எந்தெந்த பிளேயர் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க, கேட்டகரி வைஸ் எந்தெந்த பிளேயர் ட்ரீம் டீம் வரதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அது மாதிரி சிவிசி ஆப்ஷன் யார் யாருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட், ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈக்குவல் வின்னின் 2 இன்னிங்ஸ்லையும் ஆயிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150 வந்து அதிகமாகவும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, எபோ ஸ்கோர் 190யும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோராக ஒரு 180 வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஹை ஸ்கோர் 246ம் லோ ஸ்கோர் 70க்கும் அலவுட் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் இவங்களுக்கும் நடந்த மேட்ச் வந்து நம்ம ஐசிசி T20 நடந்த அந்த பிச் கண்டிஷன் அதே மாதிரியான கண்டிஷன் நடந்ததுனால பேட்டிங் கண்டிஷனுக்கு போயிருந்துச்சு. விக்கெட் ஃபாலும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. அதே மாதிரி 200 ரன்ஸ் அடித்த பிறகும் அதை வந்து அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியாமல் ஈஸியாக பஞ்சாப் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் தான் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. சிஎஸ்கேயோட பாசிபிள் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் பிரேவிஸ் மேபி உள்ளே வருவார். வேற என்ன பிளேயரை இவங்க மாற்றுவாங்க, இவங்க என்ன ஐடியாவை ஃபாலோ பண்ண போகிறாங்க, திரும்பியும் பழைய ஐடியாலேயே தான் போகிறாங்களா, ரொம்ப கஷ்டம்தான். மேபி தோனி வந்து கிரவுண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஸோ பார்க்கலாம். இதுல இருந்து கண்டிப்பாக 1 or 2 பிளேயர் சேஞ்சஸ் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. டிசியோட பாசிபிள் பிளேயிங் 11 மேக்ஸிமம் எந்தவித சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. மேபி அந்த நிதிஷ் ராணாக்கு பதிலாக அந்த அபிஷேக் போறல ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி அவங்களுக்கு பவுலிங் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. சப்போஸ் ஏதாவது வேற ஒரு இந்தியன் பவுலர் யாராவது இருந்தா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற எந்த இதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் டிசிக்குமான மேட்ச்சு. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ் எப்படி இந்த மாதிரியான வென்யூ கண்டிஷன் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பிச்சு வந்து வென்யூ வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பிச்சு தான் மெயினான விஷயம். வேர்ல்டு கப்பு கொடுக்குற மாதிரியான கண்டிஷன் பிச்சு தான் போன மேட்ச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹை ஸ்கோர் வந்துச்சு. இல்லை எப்போவும் மாதிரியான நார்மல் சென்னை ட்ராக் பிச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ட்ராக் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அதை வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளே ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்கலாம், இல்லை இப்போ கொடுத்த மாதிரியான அதே கண்டிஷன் பிச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் போகாமல் போகலாம், இல்லைனா ஒரு விக்கெட் அந்த இடத்துல விழும். பழைய பிச்சு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே இது பவர் பிளே செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு விக்கெட், இல்லை நார்மல் ட்ராக் மாதிரி கொடுத்துருக்காங்க, பழைய ட்ராக் தான் அப்படின்னா, சென்னை ட்ராக்கோட பழைய ட்ராக் மாதிரி தான் இருக்குது அப்படின்னா 1 to 2 விக்கெட் விழும். மேக்ஸிமம் ஒரு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆவரேஜாக ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேர்ல்டு கப்புக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ 12 to 14 விக்கெட் வர விழுது. இதே இது பழைய ட்ராக்காக இருந்துச்சுன்னா 160 வர்றது வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். விக்கெட் ஃபாலும் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மேட்சோடைய ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வர கேஎல் ராகுல் தான் இருக்காங்க. ஹை பர்சன்டேஜ் கேப்டனும் சரி, ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டனும் அவர் தான் இருக்கார். இது மேபி சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா அந்த இடத்துல சஞ்சு சாம்சன் வரலாம். விசியாக வருவார், கேப்டனாக ஹை பர்சன்டேஜ் கேப்டனில் வரமாட்டார். ஒரு வேளை அப்படி இல்லாமல் கடைசி வரை கேஎல் ராகுல் தான் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனில் இருக்காருன்னா இந்த இடத்துல அவர் வந்து ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் வந்துடுவார். ரெண்டாவது ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்குது. இவரை விக்கெட் எடுக்கிற அளவுக்கான பவுலர் இப்போ வர அவங்க பழைய ஸ்குவாடில் இருக்கிறவங்க இல்லை. கலீல் அகமது பாலில் அந்த அவுட் ஆனால் ஒரு டைம் அவுட் ஆயிரு, இல்லைன்னா அந்த மேட் ஹென்ரி பாலில் அந்த இனிஷியல் ஸ்விங்கில் அவுட் ஆனால் உண்டு. ஸோ இல்லைன்னா அவர் கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். இப்போ ஹை பர்சன்டேஜ் இப்போ விசி லாஸ்ட்டில் சஞ்சு சாம்சன் வராரு அப்படின்னா ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் இவங்க 2 பேருமே ரொம்ப ஹை பர்சன்டேஜில் இருக்கிறதுனால ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை ஜிஎலுக்கு
மட்டும் எடுக்கலாம். யாராவது ஒருத்தங்களை லீவ் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் சாம்சன் வந்து இந்த வென்யூ சென்னையை பொறுத்தவரை அவரோட ரெக்கார்டு கம்மியாக தான் இருக்குது. கேஎல் ராகுல் வந்து பெட்டராக இருக்கிறதுனால எஸ்எலுக்கு வந்து நீங்கள் மெயினாக கேஎல் ராகுலை எடுக்கிறது பெட்டரான சாய்ஸு. பிளேயராக 2 பேரையும் எடுத்துக்கலாம். நீங்கள் சிவிசி ஆப்ஷன் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணுமோ கேஎல் ராகுலுக்கு கொடுக்கறதே பெட்டரான ஒரு சாய்ஸு. சஞ்சு சாம்சன் கொடுத்தீங்கன்னா அவர் சேஸின் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்த இடத்துல அக்சர் பட்டேல் இப்போ வர ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். இந்த பிச்சும் அவங்களுக்கு டிசி பிளேயர்ஸுக்கு நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணோம். முகேஷ் குமாருக்கு, நட்ராஜனுக்கு, அக்சர் பட்டேலுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா சப்போர்ட் ஆகும். இந்த இடத்துல அவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வர சப்போஸ் அவர் வரலைன்னா எந்த பிளேயர் வருவார்னு அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். இப்போ வர தோனி வந்து அன்அவைலபிள் அப்படின்னு தான் ட்ரீம் 11 கொடுத்துருக்காங்க. மேபி அவர் வந்து பிளேயிங் 11 இல்லைனாலும் அவர் அந்த அவங்களோட இதில் கிரவுண்டு உள்ளே தான் இருப்பார். ஸோ கண்டிப்பாக டீம் லைனப்பில் சேஞ்சு இருக்கணும். இருந்தால் தான் சிஎஸ்கே வின் ஆக முடியும். நான் லாஸ்ட் மேட்ச் சொன்ன மாதிரி தான், கம்ப்ளீட்டாக ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணியே டீம் போடாதீங்க. ஆர்ஆர் பக்கமும் அதே இது இருக்குது. ஸோ அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை மைண்டில் வச்சு டீமை எடுங்க. கம்ப்ளீட்டாக கொண்டு சிஎஸ்கேக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி போடாதீங்க. டிசிக்கும் வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஆனால் வென்யூவில் ரெக்கார்டு மட்டும் கொஞ்சம் புவராக தான் டிசிக்கு இங்கே இருந்திருக்கு. நிறைய டைம் சிஎஸ்கே தான் டிசியை வின் பண்ணியிருக்காங்க. அப்போ வார்னர் கூட பேட்டிங்கில் இருந்திருக்காரு. ஆனால் கேஎல் ராகுல் அப்போ கிடையாது. மெயினான இந்த பவுலர்ஸ் வந்து அப்போ கிடையாது. ஸோ பார்ப்போம். மேக்ஸிமம் கெய்க்வாட் சாம்சனில் ஓப்பனிங் தான் பண்ணுறாங்கன்னா யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணிவிட்டு ஒருத்தங்களை ரிஸ்காக லீவ் பண்ணிக்கிங்க. ஸோ ரிஸ்காக எடுக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2, சேஃபாக எடுத்தால் 3. இப்போ இந்த கேட்டகரியில் இப்போ டூபேக்கு பவுலிங் கொடுத்தா அவர் ட்ரீம் டீம் கண்டிப்பாக வந்துடுவார். இவர் போடுற அந்த கட்டர் வேரியேஷன் ஸ்லோ டெலிவரிக்கு கண்டிப்பாக பிச்சு சப்போர்ட் ஆகும். அதுவும் செகண்ட் பவுலிங் நீங்கள் போட்டாருன்னா கண்டிப்பாக நல்லா போட்டுருவார். இங்கே இந்த பிச்சு வந்து கொஞ்சம் யூஸ்டு ட்ராக், பழைய சென்னை பிச் மாதிரி கண்டிஷன் இருக்குது, ஸ்லோ ட்ராக்காக இருக்கிற மாதிரியான வாய்ப்பு ஆகும் அப்படின்னு பிச்சில் சொல்கிறாங்கன்னா இவருக்கான ஓவர் கொடுக்கணும். ஓவர் கொடுத்தா ஃபஸ்ட்டு பேட் பண்ணி பவுல் பண்ணுறாருன்னா இவர் டிடி வந்துடுவார், நல்ல பாயிண்ட்டும் எடுத்துருவார். விக்கெட் கண்டிப்பாக ஒரு 1 or 2 விக்கெட்டை எடுத்துருவார் பவுலிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற பட்சத்தில். அடுத்து மேக்ஸிமம் குல்தீப் யாதவ் நிகிடியில் யாராவது ஒருத்தங்களை எடுங்க, போதுமானது. 2 பேரையும் எடுக்க வேண்டியது கிடையாது. இந்த கண்டிஷன் பொறுத்தவரை இப்போ வர அப்படி தான் இருக்குது. நிகிடி பொறுத்தவரை செகண்ட் பவுலிங்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். குல்தீப் யாதவை விட அவர் ஸ்லோ வேரியேஷன் கட்டர்ஸ் நிறைய போடுவார். ஸோ விக்கெட் ஃபால் விழும். அந்த பிச்சு ஸ்லோ ஆகும்போது விக்கெட் ஃபால் விழுறதுக்கு நிகிடிக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ குல்தீப் யாதவோட ரெக்கார்டும் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ குல்தீப் யாதவா நிகிடியாங்கிறதுல ஒருத்தங்களை ரொட்டேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கேட்டகரியில் அக்சர் பட்டேல் எடுக்கலை அப்படின்னா ஓவர்டனை எடுத்துக்குங்க. ஓவர்டன் பேட்டிங் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, பின்னாடி இருந்து அடிச்சும் கொடுப்பாரு. சிஎஸ்கே டாமினேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல ஓவர்டன் வர்றது கஷ்டமாயிரும். பவுலிங் பண்ணி மட்டும்தான் வர முடியும். ஸோ அந்த இடத்துல அக்சர் பட்டேல் தான் வருவார். ஸோ அக்சர் பட்டேலா ஓவர்டனா அப்படிங்கிறதுல ஒருத்தங்களை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல இருந்து 2. ஓகே, இப்போ இந்த மேட்சோடைய இதில் ஒரு சிஆர்விசி இந்த கண்டிஷனில் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு சின்னதாக மேபி இருக்கலாம். மாத்திரை வந்து இந்த மேட்ச் ட்ரீம் டீம் உறுதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல பாயிண்ட்டும் எடுப்பார். ரிஸ்வி பொறுத்தவரை சேஸின் பண்ணுறாருன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாருன்னா மேபி அந்த இடத்துல அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ அதே மாதிரி எஸ்கான் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக வர்றாரு அப்படின்னா, அவங்க தான் இம்பேக்டாக வர மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸும் அவரை ட்ரை பண்ணிக்கலாம். மெயினாக நல்லா பேட் பண்ணுறாரு, அவர் குயிக்காக டக்குன்னு அடிக்கிறாரு. ஸோ அவரை வந்து ஒரு இதாக ட்ரை பண்ணலாம். அவரை ஒரு இதாக ட்ரை பண்ணிக்கிங்க. ஆனால் இந்த இம்பேக்ட் பிளேயர்ஸில் யாராவது ஒரு பிளேயர் கண்டிப்பாக
ஜிஎலுக்கு நம்ம எடுத்து ஆகணும். ஒன்று பவுலிங்கில் இல்லைன்னா பேட்டிங்கில் எடுக்கிறது பெட்டர். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் வர இம்பேக்ட் மெயினாக பண்ணுறாங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டப்ஸு வந்து லோ டிடியில் இருக்கார். இந்த இடத்துல ஸ்டப்ஸு வந்து ட்ரீம் டீம் வருவார், மேக்ஸிமம் வருவார். அப்படி ஒரு வேளை அவர் அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகிறாருன்னா எந்த பிளேயர் வருவாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். ஆனால் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நட்ராஜன் கம்போஜில் மேக்ஸிமம் இந்த பிச்சுக்கு ஆப்டான பிளேயர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜன் தான். நட்ராஜனுக்கு தான் ஹோம் கிரவுண்டு பிளேயர் மாதிரி அவருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டர் பவுலருக்கு சப்போர்ட் ஆகும். ஆனால் இந்த அக்சர் பட்டேல் என்ன பண்ணுறாருன்னா மேக்ஸிமம் 10 ஓவருக்கு அப்புறம் தான் அவரை கொண்டு வர்றாரு. இப்படி கொண்டு வந்தால் அவரால் அந்த விக்கெட் எடுக்கிறது அந்த இடத்துல சிரமமாயிரும். அந்த டெத் ஓவர் போய் மட்டும்தான் விக்கெட் எடுக்கிறது மாட்டாராங்க முடியும். கொஞ்சம் அந்த பவர் பிளேக்கு அப்புறமோ இல்லை பவர் பிளேலையோ கொண்டு வந்தாருன்னா அந்த இடத்துல நட்ராஜன் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவார் 2 இன்னிங்ஸ்லையும். ஸோ கம்போஜா நட்ராஜானாங்கிறதுல யாராவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும். நட்ராஜன் தான் உங்களுக்கு லோ பிக்கில் இருப்பார். ஸோ இந்த இடத்துல இருக்கிற லோ பிக்கும் ஒரு ஹை பிக்கும் கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு ஹை பிக்கு இப்போ இவர் ஹை பிக்கில் இருப்பார், இவர் ஸ்டப்ஸும் நட்ராஜனும் லோ பிக்கில் இருப்பாங்க. ஸோ இந்த இதில் இருக்கிற 2 லோ பிக்கு ஸ்டப்ஸு நட்ராஜன் தான். யாராவது ஒருத்தங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி வரும். ஜிஎலுக்கும் சரி எஸ்எலுக்கும் சரி. ஸோ கம்போஜா நட்ராஜனாங்கிறதுல ஒருத்தங்களை எடுங்க. இப்போ வர கம்போஜ் வந்து ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்காரு. அதே மாதிரி இதில் வந்து எப்படின்னா இந்த பவுலர்ஸில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 இந்தியன் பவுலர்ஸ் 2 ஃபாரின் பவுலர்ஸ் இருக்காங்க. இதில் முகேஷ் குமார் சிஎஸ்கே கூட போடும்போது நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அதை வேறு வென்யூவில் பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வென்யூ நல்லா சப்போர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாருன்னா நீங்கள் முகேஷ் குமாரை ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மேட்ச்சில் யாவது நூர் அகமதுக்கு பதிலாக அகில் ஹுசைனை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நூர் அகமது போடுற ஃபாஸ்ட்டுக்கு இந்த வென்யூவில் விக்கெட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். வேணும்னா ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் போட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் பெட்ரு, அவரை லீவ் பண்ணிடலாம். ஆனால் அவர் ஸ்லோ பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா 2 இன்னிங்ஸும் விக்கெட் கிடைக்கும். அவர் ரொம்ப வேகமாக போடுறதுனால விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவர் வந்து ப்ளே பண்ணலை, அகில் ஹுசைன் தான் பண்ணுறாருன்னா அகில் ஹுசைன் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவார். அடுத்து கலீல் அகமது மேட் ஹென்ரியில் யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்கள் போதும். 2 பேருமே எடுக்க வேண்டாம். யாராவது ஒருத்தங்க தான் ட்ரீம் டீமே வர்றாங்க. ஸோ மேட் ஹென்ரியா கலீல் அகமதாங்கிறதுல யாராவது ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் மேட் ஹென்ரியை ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா அவருடைய இன்ஸ்விங் அவுட்ஸ்விங்கில் தான் அந்த கேஎல் ராகுல், அவங்களுக்கு நிசாங்கா, இவங்களுக்கு த்ரெட் இருக்கும். ஸோ விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ மேட் ஹென்ரி முகேஷ் குமார் எடுக்கிறது ஒரு சேஃபான ஆப்ஷன். இல்லை அப்படின்னா இல்லைன்னா முகேஷ் குமார் கலீல் அகமது, நூர் அகமதை ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணிக்கிங்க. அதே மாதிரி மில்லர் நிசாங்கா இப்போ கேஃபின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பெட்டர் மில்லரே எடுக்கலாம். ஸ்டப்ஸுக்கு பதிலாக மில்லர் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து மேக்ஸிமம் ஒருத்தங்க தான் ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிசாங்கா இந்த வென்யூவில் இது வர விளையாண்டது கிடையாது. அவருக்கான த்ரெட்டு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலீல் அகமதுகிட்ட இருக்கும், மேட் ஹென்ரி கிட்ட ஸ்டார்டிங்லேயே இருக்கும். அவர் விக்கெட் எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஸோ மேட் ஹென்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நிசாங்கா கேஎல் ராகுலில் ஒரு விக்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு டீமில் மட்டும் நிசாங்காவை எடுக்கும் போது சி இல்லைனா விசி கொடுத்து எடுங்க. அவர் இந்த மேட்சோடைய ஹிட்டு இல்லைனா ஃப்ளாப்பு, அடித்தா பெருசாக அடிக்கலாம், இல்லைனா ஃப்ளாப் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கார். ஸோ அவரை அந்த மாதிரி எடுத்தால் கேப்டன் இல்லைனா விசி. இப்போ லாஸ்ட் மேட்ச் பிலிப் சால்ட்டு சொன்ன மாதிரி தான், அவர் ஒன்றும் ஃப்ளாப் ஆயிடுவார் அதிகமாக, அப்படி இல்லைனா பெருசாக அடிச்சிருவார். ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கார் நிசாங்கா. ஸோ எடுக்கும் போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அப்படி எடுக்கும் போது டிசிக்கு சப்போர்ட் பண்ணி தான் டீம் போடணும். அந்த டீம் டிசி வின் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு ஃபாரின் பிளேயர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட் மேட்சும் எடுத்து பாருங்கள், ப்ரீவியஸ் மேட்சும் பாருங்கள், ரிஸ்க் எடுத்தால் 3
கொஞ்சம் சேஃபாக எடுத்தால் 4. இதுக்கு கீழேயும் போயிடக்கூடாது, இதுக்கு மேலேயும் அதிகமாக எடுக்கக்கூடாது. ஜிஎலுக்கு எஸ்எலுக்கு நீங்கள் கூடனாலும் எடுத்துக்கிடுங்க, அது உங்களோட இது அந்த வென்யூக்கு செட் ஆவார்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கிங்க. உங்கள் கூட விளாட்றவங்க எடுப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா எடுத்துங்க. ஆனால் ஜிஎலுக்கு அப்படி பண்ண முடியாது. ரிஸ்க்காக எடுத்தால் 3 பேர் தான். 3 ரிஸ்க்காக எடுக்கிறோம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்து எடுக்கலாம். 3 இல்லை இன்னும் கொஞ்சம் சேஃபாக எடுக்கிறதா இருந்தால் 4. இதுக்கு மேலே நம்ம எடுக்க கூடாது. அதே மாதிரி எத்தனை பிளேயிங் லெவலில் எத்தனை ஃபாரின் பிளேயர் இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ சிஎஸ்கேல 3 பிளேயர் தான் இருக்காங்க, அந்த டீமில் 4 பேர் இருக்காங்கன்னா நம்ம 3 பேர் எடுக்கிறதே போதும். 3 to 4 தான். அதே மாதிரி இந்த கேட்டகரியை பொறுத்தவரை இதில் அதான் அகில் ஹுசைன் வந்தார்னா மஸ்ட் பிக்கு நீங்கள் எடுத்துருங்க. ஒரு வேளை சிஎஸ்கே அந்த இடத்துல ஸ்லோ பவுலிங் போட்டால் விக்கெட் அதிகமாக கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்டருக்கு சப்போர்ட் பண்ணுற பிச்சு இது. கண்டிப்பாக 1 இல்லைனா 2 விக்கெட் எடுப்பார். நிறைய டாட் பால் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கேட்ச் நிறைய வாய்ப்பு வரும். அதே மாதிரி ஒரு வேளை டிசி டாமினேட் பண்ணாங்கன்னாலும் பேட்டிங்கில் வந்து அடிப்பார். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு பிக்கு. நூரகமத்துக்கு பதிலாக எடுத்தாங்கன்னா எடுத்தால் சிஎஸ்கே பக்கம் கொஞ்சம் மேட்ச் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஸ்டப்ஸு இல்லைன்னா நிதிஷ் ராணா இந்த 2 பேர் லோ பிக்கில் கண்டிப்பாக ஒரு லோ பிக்கு ட்ரீம் டீம் வந்துடும். ஸோ நம்ம இந்தியன் பிளேயர் எடுத்துகிட்டு போகிறோமா இல்லை ஃபாரின் பிளேயர் எடுக்கணுமாங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிதிஷ் ராணா இப்போ ஃபார்மில் இல்லைனாலும் இந்த சிஎஸ்கே கிரவுண்ட்லையும் சிஎஸ்கே கூடயும் அதிகமாக ரெக்கார்டு வச்சுருக்காரு. டிசியில் அதிகமாக சிஎஸ்கே கூட இந்த கிரவுண்டில் ரெக்கார்டு வச்சுருக்கிறது கேஎல் ராகுல் அண்ட் நிதிஷ் ராணாவும் மட்டும்தான். ஸோ ஒரு எஸ்எலுக்கான ஒரு பிக்கு எல்லாரும் ஸ்டப்ஸு மில்லர் எடுப்பாங்க. நீங்கள் நிதிஷ் ராணாவை ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன இதுதான். ஏன்னா சிஎஸ்கேல ஒரு ஆஃப் ஸ்பின்னரே இல்லை. ஸோ அவர் அடிக்க வாய்ப்பு இருக்கும். அந்த கிரவுண்ட்லேயும் அடிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக 3 மேட்ச்சுக்கு மேலே ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அடிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் சேஸிங் ஃபஸ்ட் பேட்டிங் தான் அவர் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாலும் இந்த வெண்ணியில் சேஸினும் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக எடுங்க. ஸ்டப்ஸா ராணாவா அப்படிங்கிறதுல எடுத்துக்கிங்க. அதே மாதிரி இந்த பி வீர் வந்து மேக்ஸிமம் இந்த மேட்ச் ஓவர் கொடுத்தா விக்கெட் எடுத்து பவுலிங்கும் போடுவார். பவுலிங் போட்டு பேட்டிங்க்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த பிரதீப் வீரை எடுங்க. லோ பிக்கில் தான் இருப்பார் ரொம்ப. இப்போ அகில் ஹுசைன்லாம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு பேட்டிங் நல்லா பண்ணுறாரு. ஸோ ஒரு நல்ல வாய்ப்பு. மேத்யூ ஷாட் இந்த மேட்ச்சில் இருக்காரு அப்படின்னா அவர் லைனப்பில் பார்த்துக்கிடுங்க. அவர் ஒரு 1 டவுன் இல்லைனா 2 டவுன் ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணால் நீங்கள் அவரை டீமில் எடுங்க. இல்லைனா பெட்டர் அந்த ஓவர்டன் அவங்க இதிலேயே ஒருத்தங்களை எடுத்துக்கோங்க. ஆனால் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணால் தான் சிஎஸ்கே பக்கமானது மேட்ச் கொஞ்சமாவது போகும். மேத்யூ ஷாட்லாம் வந்து அவருக்கான ஆர்டர் டாப்பில் வந்து கிடைச்சா அவர் பேட்டிங் நல்லா பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷனும் கொடுத்தா கொஞ்சம் 1-2 விக்கெட்டும் கிடைக்கும். ஸோ எந்த மாதிரி ஐடியாவில் இவங்க பிளெயினை கொண்டு வருவாங்கங்கிறது தெரியல. பிச்சும் எப்படி கொடுக்க போகிறாங்கங்கிறது தெரியல. ஸோ அதை வச்சு தான் எந்தெந்த பிளேயரை நம்ம உள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறது செய்யணும். கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயருக்கு நீங்கள் ஒவ்வொரு ஃபாரின் பிளேயரை லீவ் பண்ணி போங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சேஃப் சிவிசிக்கு கேஎல் ராகுல் சாம்சன்லையே ஒருத்தங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்சன்னா சேசிங் பண்ணும்போது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த கெய்க்வாட் சாம்சனில் யாருக்காவது ஒருத்தங்களுக்கு தான் அப்படின்னாலும் பண்ணணும். 2 பேருக்கும் பண்ணாதீங்க, வர்றது கஷ்டம் அவங்க ஓப்பனிங் பண்ணாங்கன்னா. அதே மாதிரி அக்சர் பட்டேல் ஃபஸ்ட்டு பவுலின்னு விட கொஞ்சம் செகண்ட் பவுலினோட ஃபஸ்ட்டு பவுலினே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். சிவிசி அளவுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொட்டேஷன் பிக்கில் இருக்கார். ஸோ ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். கெய்க்வாட் பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கே ட்ரை பண்ணுங்கள். அவர் செகண்ட் பேட்டிங்கை விட இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ சிவிசி ஆப்ஷன் அவைலபிள் அவருக்கு கிடைக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் பேட்டர் இல்லைனா விக்கெட் கீப்பரில் ஒரு சிஆர் விசி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். எஸ்எலுக்கு உங்களுடைய தெரிஞ்ச பிளேயர் 50% மேலே பிளேயர் 9 பேர் எடுத்தாலும் நம்ம சொல்கிற அந்த முக்கியமான 2 லோப்பிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வின் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ, இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் யூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.